Morning friends, நம்ம இன்னைக்கு வந்து 7th NCERT எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் அப்படின்ற NCERTயில் செகண்ட் சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த வெதர் அப்படிங்கிற சாப்டர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எ சேஞ்ச் இன் தி வெதர் இஸ் சஃபிஷியன்ட் டு கிரியேட் த வேர்ல்டு அண்ட் ஒன் செல்ஃப் அன்யூ அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் மார்சல் ப்ரௌஸ்ட் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ வெதர்னால் என்ன? ஃபஸ்ட்டு வந்து வெதர் அப்படின்னா டெய்லி நம்மளுக்கு வந்து காலநிலை மாற்றம், டெய்லி வந்து நம்முடைய இது எப்படி இருக்கோ அதுதான் வந்து வெதர்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ வந்து ஒரு 3 months 4 months 6 months அப்படியே அதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிளைமேட். ஸோ அதான் வந்து வெதருக்கும் கிளைமேட்டுக்குள்ள வித்தியாசம். டெய்லி காலநிலை மாற்றங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுதுன்னா அதுக்கு பேர் வெதர். கண்டினியூஸாக அது மாறியே இருக்குன்னா அதுக்கு பேர் கிளைமேட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து புக்குக்குள்ளே போயிடலாம், சாப்டர்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் இட்ஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்டர் மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு அது லைட்டாக குளிர் அடிக்கும். சம்மரில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஃபீல் கம்ஃபர்டபுள் சம்மரில். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பாடி வந்து வெதரை வந்து சென்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. பாடியில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்து அந்தந்த வெதரை வந்து அது வந்து சென்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து வாட் இஸ் வெதர் அப்படின்ற ஒரு சப் டாப்பிக்குள்ளே நம்ம போகிறோம். வெதர் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர் அட் அ பர்டிகுலர் டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்றாங்க. அதாவது எப்படின்னா, எர்த்தினுடைய அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அல்லது பர்டிகுலர் பிளேஸில் ஒரு இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்கிற இதுதான் வெதர்னு பேர். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எர்த்தினுடைய அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குதோ அதுக்கு பேர் தான் வெதர். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு மாதிரி வெதர் இருக்கும், ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாதிரி வெதர் இருக்கும், மும்பையில் ஒரு மாதிரி வெதர் இருக்கும். ஸோ அந்தந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் டைமில் அட்மாஸ்ஃபியர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது பேர் தான் வெதர். ஓகேவா? சரி, இப்போ வந்து அட்மாஸ்ஃபியர்னால் என்னென்னு பார்ப்போம். அட்மாஸ்ஃபியர்னால் என்னென்னா, இட் இஸ் த லேயர் ஆஃப் கேஸஸ் தட் சரௌண்ட்ஸ் சம் பிளானட்ஸ்னால் இப்போ இங்கே நம்ம இதுக்கு வந்து எர்த் எடுத்துக்கலாம். எர்த்து மேலே ஒரு லேயர் ஆஃப் கேஸஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் அட்மாஸ்ஃபியர். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏர்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர் மே பி கம்பேர்ட் டு கேக்ஸ் வித் செவரல் லேயர்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு கேக் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து மேலே செவரல் லேயர்ஸ் இருக்கும். அது மாதிரி அட்மாஸ்ஃபியர்லேயும் செவரல் லேயர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த புக்லேயே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 2.2. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூமி காமிக்கிறாங்க. பூமி மேலே வந்து மவுண்டன்ஸ், மலைகள், அது மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு டாட்டட் லேயர் ஒன்று போடுறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அது வரைக்கும், அதாவது பூமியினுடைய சர்ஃபேஸிலிருந்து அந்த டாட்டர் லைன் வரைக்கும் இருக்கிற இடம் வந்து ட்ரோபோஸ்ஃபியர். அந்த ட்ரோபோஸ்ஃபியரில் தான் உங்களுக்கு ஏரோப்ளைன் போகும், பலூன்ஸ் பறக்குது. ஓகேவா? அந்த அந்த ஒயிட் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ட்ரோபோபாஸ். சரி, அதையும் தாண்டி மேலே போகும்போது இன்னொரு ஒயிட் லேயர் சொல்கிறாங்க. அந்த ஒயிட் லேயருக்கு பேர் தான் ஓசோன் லேயர்ன்றாங்க. ஓசோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சூரிய வெளிச்சம் வந்து அதிகமாக வர்றதை வந்து குறைச்சி இந்த யூவி ரேஸ் எல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது தான் ஓசோன் லேயருடைய வேலை. ஓகேங்களா? இந்த ஓசோன் லேயருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு மேலே சில லேயர்ஸ் இருக்குது. பட் இப்போ இந்த புக்கில் வந்து பூமிக்கு மேலே ட்ரோபோஸ்பியரும் ஸ்ட்ராட்டோஸ்பியரும் இருக்குது அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோபோஸ்பியரில் தான் நம்முடைய ஏரோப்ளேனும் இந்த ஹீலியம் பலூன்ஸ்னு சொல்லக்கூடிய பலூன்ஸ் எல்லாம் பறக்குது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், த லேயர் க்ளோசஸ்ட் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இஸ் கால்ட் ட்ரோபோஸ்பியர். அந்த ட்ரோபோஸ்பியரில் தான் எல்லா லேண்ட் பேஸ்டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸும் இருக்குது. நம்மளும் எஸ் அ ஹியூமன்ஸ் நம்மளும் அங்கே தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து எல்லா வெதர் ஃபினாமினாவும் நடக்கும். ஸோ வெயில் அடிக்கிறது, காற்றடிக்கிறது, புயல் அடிக்கிறது, மழை அடிக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். அடுத்தது இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டை சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம கிரவுண்ட்லேருந்து, நம்ம நிற்கிற கிரவுண்ட்லேருந்து 6 to 18 கிலோமீட்டர்ஸ் வரை ஹைட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ரோபோஸ்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா போல்ஸில்
அதாவது நம்ம எர்த்தை வந்து ஈக்குவேட்டராகவும் போல்ஸாகவும் நம்ம வந்து பிரிப்போம். ஸோ போல்ஸில் வந்து அந்த எண்ணில் இப்போ ஆர்டிக் போல் அண்டார்டிக் போல்னு சொல்கிற இடத்துல, ஐ மீன் சவுத் போல் நார்த்து போல்னு சொல்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரோபோஸ்பியர் வந்து கொஞ்சம் லெஸ் திக்காக இருக்கும், திக்னஸ் வந்து குறைவாக இருக்கும். அதே ட்ராபிக்கல் ஜோனில் வந்து நல்லா கொஞ்சம் திக்கராக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா போல்ஸில் வந்து கோல்டு ஏர் வந்து, அதாவது ஏர் இருக்குது இல்லையா, போல்ஸில் வந்து ஏர் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடும், அதாவது சுருங்கிடும். அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ஜோன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் ஹாட்டான இடத்துல வந்து வார்ம் ஏர் வந்து எப்போதுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து வார்ம் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திக்கராக இருக்குது. அங்கே கோல்டு ஏர் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால போல்ஸில் வந்து லெஸ் திக்கராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிப்பீங்க. அதேமாரி ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தா அதாவது வெதருக்கு குறிக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. ஹாட், கோல்டு, ரெய்னி, க்ளவுடி, ஹியூமிட், ஸ்னோயி, விண்டி அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே வந்து வெதரை குறிக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தான், சில வேர்ட்ஸ் தான். அப்படி என்னென்னா அட்மாஸ்ஃபியரில் வந்து அட்மாஸ்ஃபியருடைய ஸ்டேட் எப்படி இருக்குது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அல்லது பர்டிகுலர் டைமில், காலையிலையா சாயங்காலமா இல்லை 10 மணிக்கா நைட்டு 7 மணிக்கா அப்படின்ற மாதிரி அப்படி அந்த அட்மாஸ்ஃபியருடைய ஸ்டேட்டை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து வெதர். ஓகேங்களா? இது டெய்லி பேசிஸில் நம்ம பார்த்தோம்னா அது வெதரு. அதே ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி லாங் பீரியடில் பார்த்தோம்னா அது வந்து கிளைமேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா குழந்தைங்களா? தேங்க்யூ.